மட்டன் கிரேவி இந்த மெத்தடில் பண்ணினோன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லா வயது பீப்புளுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3/4 கிலோ மட்டனை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா பெசரிட்டு 2 தடவை தண்ணியில் அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிலருக்கு ஆட்டு இறைச்சியோட அந்த ஸ்மெல் பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு ஆட்டுக்கறியை கழுவிட்டு அதுக்கப்புறமா சமைச்சோன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மசாலா தூள் அரைச்சி எடுத்துக்கலாம். வெறும் பேனில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, 6 காய்ந்த மிளகாய் இதை சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மெத்தடில் நம்ம மட்டன் கிரேவி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிடலாம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு கல்லுப்பு, வறுத்து வச்சுருக்க மிளகாய், தனியா இதெல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு அதுலேயே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 பழுத்த தக்காளியை சேர்த்து நல்ல ஸ்மூத்தான விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிரேவியில் நம்ம தனியாக பட்டை லவங்கள்லாம் போட்டு தாளிக்க போடுறது கிடையாது. மசாலா தூள் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ தாளிக்க வேண்டியது தான். குக்கரில் எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உப்பு, காரம், வெங்காயம், தக்காளி எல்லாமே 3/4 கிலோ மட்டனுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுடணும். மட்டனில் நல்ல உப்பு காரம்லாம் இறங்கி அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். மட்டன்லேருந்து நல்ல தண்ணி விட ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த சமயத்தில் 600 ml நல்ல கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து மட்டனை இப்போது வேக வைக்கணும். நல்ல கொதிக்கிற வெந்நீர் சேர்த்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போது சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் நல்ல பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. கடைசியாக இதில் நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நமக்கு தேவையான பதத்தில் வந்த பிறகு இறக்கி விட்டுடணும். கொஞ்சம் தண்ணியாகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்டை வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவே கலர்ஃபுல்லாக கமகமன்னு ரொம்பவே சுவையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.